ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மைன்கிராஃப்ட் பார்ட் 2 தான் கைஸ். சரி ஓகே, மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷனில் பார்ட் 2. சரி ஓகே கைஸ், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குட் ஜாப். சரி ஓகே கைஸ், லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், பண்ணிட்டீங்களா? ரொம்ப நன்றி, உங்களுக்கு வந்து கிளாப்பு. ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே என்னமோ சுற்றிட்டு இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா இருங்க ஒரு நிமிஷம். அதுதானே பார்த்தேன், லேக் ஆன மாதிரி இருந்துச்சு, அதான். சரி ஓகே கேஸ், இப்போ வந்து ஃபர்னன்ஸ் இருக்குது. ஃபர்னன்ஸு அது இருந்துட்டு போட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்னன்ஸில் எதுவும் வைக்க போகிறது இல்லை, ஏன்னா கேம்ப் ஃபயர் தான் நமக்கு இருக்கே. அதுலேயும் நம்ம வந்து மீட்டெல்லாம் சமைச்சு சாப்பிட்டுப்போம். இப்போ என்னமோ பண்ணணுன்னு வந்தேனே, என்ன பண்ணலாம்? சரி ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம், பேசாமல் வீடு கட்டலாம் கைஸ். வீடை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டில் கட்டுறோம், ஓகேவா? ஸோ வந்து வாங்க வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து மரத்தெல்லாம் வெட்டிக்கணும். வாங்க கைஸ், மரத்தை வெட்டுவோம். ஃபஸ்ட்டு இந்த மரம், அடுத்து வெட்டு. ஆடா ஆடு போகுது. ஆடு எங்க ஆடு என்னங்க ஆடை போல ஆடை சொன்னால் நின்றுக்கிட்டே இருக்குது, பேக்குன்னு முழிக்குது. சரி ஓகே கைஸ், நம்ம சிரிக்கிறப்ப இந்த கோழியும் வந்து கொக்கோங்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து கிராஃப்டிங் டேபிளில் போயிட்டு நமக்கு வந்து இது செஞ்சுக்கலாம். ஆக்ஸ் செஞ்சால் தான் நம்ம வந்து மரத்தை வேகமாக வெட்ட முடியும். ஓகே, ஸ்டோன் ஆக்ஸ் செஞ்சாச்சு. இப்போ வாங்க போயிட்டு மரத்தை வெட்டுவோம். ஓகே, வெட்டுறா மரத்தை விட்டே. ஓகே கேஸ், ஃபஸ்ட்டு இருந்தது என்ன ஸ்லோ, இப்போ பாருங்கள் ஸ்பீடாக வெட்டுறான் மரத்தை. வெட்டு. ஓகே கைஸ், இன்றைக்கி ஒரு இதோடு தான் இருக்கேன். ஸோ வந்து வீடை கட்டிடுறோம், ஓகேவா? சரி ஓகே கைஸ், வெள்ளை மரம் வேணாம் நமக்கு, இந்த மரத்துலேயே வெட்டுவோம். வெட்டு. அவ்வளோதான், இந்த மரம் காலி. அடுத்து இந்த மரம் வெட்டு. ஓகே, மரத்தை நல்லா வெட்டிட்டு வந்திருக்கோம். ஓகே, அடுத்து இந்த மரம் என்ன குட்டி மரமாக இருக்குது, குட்டை மரம் இல்லை நார்மலாக தான் இருக்குது. ஓகே, இந்த மரம் தான் குட்டை மரம். வெட்டு. அடுத்து இந்த மரம் வெட்டு. சரி ஓகே கைஸ், நம்ம இந்த மரத்தெல்லாம் வெட்டுறதுக்குள்ளேயும் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். என்னை வந்து திருப்பி சொல்ல வைக்காதீங்க கைஸ், தயவு செஞ்சு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் வந்து கிட்டே சொல்கிறேன். ஓகே, நம்ம வந்து வெள்ளை உடையும் எடுத்துக்கோங்க கைஸ், எதுக்கும் அது வந்து ஒரு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, வெட்டு. திருப்பி இந்த ப்ரௌன் மரத்துக்கு வந்தாச்சு. வெட்டு. அவ்வளோதான். அடுத்து இந்த மரம் வெட்டு. எல்லாம் வெட்டு வெட்டியாச்சு இந்த மரத்தை. அடுத்து என்ன பண்ணலாம், அவ்வளோதான். பாருங்க 46 47 ஒரு ஸ்டாக் வர வரைக்கும் நல்லா வெட்டுன்னு வெட்டிடலாம். அதுக்கப்புறமேல் போயிட்டு வீடை கட்ட ஆரம்பிச்சிடலாம். சரி ஓகே கைஸ், மைன்கிராஃப்டோட பார்ட் 3 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே கைஸ், அப்புறம் நான் வந்து ஒன்று சொல்லிக்கிறேன். ஸோ வந்து நான் இப்போ தான் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பித்து எவ்வளோ ஒரு 1 month 2 month இருக்கும். ஸோ வந்து நானும் ஒரு பிகினர்னால உங்களை மாதிரி பெரிய ஆளுங்களாம் எங்களை சப்போர்ட் பண்ணி ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அந்த பட்டனை அமுக்கிறதுனால உங்களுக்கு என்ன, ஸோ வந்து அந்த ஃப்ரீயாக இருக்க அந்த பட்டனை அமுக்கி விட்ருங்க கைஸ். அதனால்
நாங்கள் வந்து பெரிய ஆளாக மாறுவோம், அதை நீங்கள் வந்து பார்க்கலாம். லெட்ஸ் கோ. சரியா? ஸோ நானும் வந்து பெரிய ஆளாக வந்து அதாவது 1 மில்லியன் அந்த மாதிரிலாம் அடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு 100K அடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மனசு வச்சு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணணும். எங்களை மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ்க்கெலாம் நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபும் பெரிய 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 மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். ஓகே, இதெல்லாம் நம்ம பேசி முடிக்கிறதுக்குள்ளேயும் எனக்கு வந்து என்னது ஆக்ஸ் உடஞ்சி வச்சு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் உளுந்து கிடக்குது, அதெல்லாம் எடுத்துப்போம். ஆக்ஸ் இல்லைன்னா என்னடா, நாங்களாம் குச்சியை வச்சு மரத்தை உடைப்போம்டா. ஓகே, அப்புறம் குச்சி உடஞ்சிட்டு போயிட போது நம்ம இதெல்லாம் கலெக்ட் பண்ணிப்போம். கலெக்ட் பண்ணு இங்கெல்லாம் இருக்குது, கலெக்ட் பண்ணு. ஓகே கைஸ், கலெக்ட் பண்ணி வச்சு நிறையா இருக்கு. இந்த நம்ம கட்டையை மட்டும் வெட்டிட்டு விட்டோமா, அந்த இலையிலேருந்து எல்லாம் உதிர்ந்துருக்கு, அதுதான் இதெல்லாம். சரி ஓகே, நம்மக்கிட்ட 22 சாப்ளிங் இருக்குது. இதுனா கைஸ், இங்கெல்லாம் புல் வளர்ந்துருக்கு, இதெல்லாம் வெட்டி விடு. ஓகே கைஸ், வீட்டை எந்த பக்கம் பார்த்த மாதிரி கட்டலாம்? இங்கிட்டு பார்த்த மாதிரி கட்டலாமா? இங்கிட்டு ஓஷன் இருக்குது, ஸோ இங்கிட்டு பார்த்த மாதிரி கட்டினா நல்லா தான் இருக்கும். ஓஷன் இல்லை, இது சீ தான். ஓகே, அந்த கடல் பார்த்து கட்டலாமா, இல்லைனா இந்த நேச்சர் பார்த்து கட்டலாமா? எங்கிட்டு கட்டுறதுன்னு தெரியலையே. சரி ஓகே, பேசாமல் இருங்க, எனக்கு வேறு பசி, சாப்பிட்டுக்கிறேன். ஓகே கேஸ், சாப்பிட்டாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம எங்கிட்டு பார்த்து கட்ட போகிறோன்னா, அதை வந்து இன்னுமே டிசைன் பண்ணலை. இருங்க, இது பிளாங்காக மாற்றணுமே. ஓகே, ஸோ வந்து இது வேணாம், இதில் செஞ்சுருவோம். லெட்ஸ் கோ. சரி ஓகே கேஸ், வாங்க பிளாங்காக மாற்றலாம். கிட்டு. ஓகே, பிளாங்காக மாற்றியாச்சு. சரி ஓகே கேஸ், வாங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோமா? என்னமோ மிஸ் பண்ண மாதிரி இருக்கே, என்னடா அது? சரி ஓகே, வாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்புறமேல் பொருள் காலியாச்சுன்னா கூட இது பண்ணிக்கலாம். கேஸ், யாரும் போயிடாதீங்க. ஸோ வந்து வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்துட்ருக்கு. 3, 2, 1. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கைஸ் நம்மளோட வீடு. ஸோ வந்து நானும் காட்டியிருப்பேன், பட் என்ன ஆச்சுன்னா கட்டுறக்கே வந்து 3 ஹவர் ஆயிடுச்சு. சரி ஓகே, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஓட்டு வீடு தான். ஸோ இதுக்கு வந்து ஏன் ப்ரோ அவ்வளோ பெரிய சீனுன்னு கேட்டிங்கன்னா, ருக்கர் ஜாரா சபர் கரோ. ஓகே, இங்கே ஒரு கோழி முட்டை இருக்குது, அந்த கோழி முட்டை எடுத்துக்கலாம். ஸோ வந்து இந்த செஸ்ட்டெல்லாம் பில்ட் பண்ணி அதுக்குள்ளே பார்த்தீங்களா இவ்வளோ மரம் இருக்குது, இவ்வளோ மரம் செஞ்சு அவ்வளோ இது செஞ்சு பார்த்தீங்கன்னா, வாங்க வலது காலை எடுத்து வச்சு வாங்க, உங்களுக்கு காட்டுறேன் வீடை. ஸோ உங்களுக்கு வந்து இந்த பக்கம்லாம் ஜன்னல் இருக்குது, ஜாலியாக நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வந்து வேடிக்கை பார்க்கலாமா, ஜாலியாக இந்த கடல் கூட வேடிக்கை பார்க்கலாம் நீங்கள். அப்புறமேல வந்து பார்த்திங்கன்னா ஆடு வேறு போயிட்டுருக்கீங்க, கதை சத்திப்போம். ஸோ வந்து அங்கே வந்து இதுவாக இருக்கும், இதுக்கு மேலே ஜன்னல். என்ன ப்ரோ மேலே என்ன ப்ரோ பண்ண போகிற, எப்படி ப்ரோ எட்டி பார்ப்பியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எட்டிலாம் பார்க்க மாட்டேங்க கைஸ். அது வந்து சூரிய வெளிச்சம் வரும் அப்படின்றதுக்காண்டி தான். ஏன்னா மேலே பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அவ்வளோ ஹைட்டான இதில் வந்து கண்டிப்பாக மாபு ஸ்பான் ஆகும். அதனால தான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா 4 பக்கமும் இது வச்சுருக்கு சன்லைட்டுக்காண்டி. சரி ஓகே கைஸ், வாங்க நம்ம வெளியே போயிடுவோம். வெளியே வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்களா ஆடு வந்து நம்ம இது வீட்டை தான் பார்த்துட்ருக்கு. பரவாயில்லையே, அழகாக வீட்டை கத்திருக்கானே அப்படின்னு சொல்லி உள்ளே பார்க்குது பாருங்க. உள்ளே ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கு. உள்ளே இனிமேல் தான் கைஸ் எல்லா ஃபர்னிச்சர்ஸ்லாம் வைக்கணும். ஓகே, அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஆடு போயிட்டுருக்கு. இங்கே அது முன்னாடி வெறுப்பேற்றுவோமா, எதை வச்சு வெறுப்பேற்றலாம்?
ஸ்டீக்கு இது வேணாம். இதை வச்சு ஒரு பேத்துவோம். ஆடை எங்கே பாரு ஓகேயா, நான் மட்டும் சாப்பிட்டுருக்கேன். உனக்கு வேணுமா கைஸ்? திரும்பிச்சு உனக்கு வேணுமா? தரமாட்டேன்னு என்ன பண்ணுவ போலே ஆடு. ஓகே கைஸ், அது நல்லா கலாயின்னு கலாய்ச்சி விட்டாச்சு. பாவது. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் லிட்டர்ஸ், அதாவது உதிர்ந்த இலை கைஸ். மரத்துலேருந்து இலையெல்லாம் உழுணும்ல, அது வந்து இங்கே நிறையா இருக்கா. என் கையிலையும் நிறையா இருந்துச்சா, அதெல்லாம் தூக்கி இங்கே நான் போட்டு விட்டேன். போடு இன்னும் ஒன்று தான் இருக்குது, அது போட்டு விடு. அவ்வளோதான். பார்த்தீங்களா, அந்த ஆடு சோகமாக போயிட்டு. ஓகே, அதெல்லாம் நம்ம விட்டுதல். ஸோ வந்து என்ன கைஸ், போக அவ்வளோ தூரம் போகுது. ஓகே, இந்த வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்டில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இல்லைனா வேறு எப்படி இம்ப்ரூவ் பண்ணணுமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து 10க்கு 10 டப்பா மாதிரி போடலான்னு பார்த்தேன். அப்புறம் வேணாம், எல்லோரும் அதே தானே போட்டிருக்காங்க, 10க்கு 10 போட்டு என்ன பண்ண போகிறோம் சொல்லிட்டு அதை இடிச்சிட்டு இது வந்து 5 கைஸ், 5 போட்டு அதுக்கு மேலே கூரை போட்டது. சரி ஓகே, வாங்க. அப்புறம் வந்து உங்கள்கிட்ட இன்னொன்று ஒன்று காட்டணும். அது என்னதுன்னா, நான் வந்து ஒரு சீக்ரெட் பங்க் மாதிரி வச்சுருந்தேன். இங்கே பார்த்தீங்களா, இங்கே இருக்குதுங்களா, உள்ளே வந்தீங்கன்னா இது ஒரு சீக்ரெட் பங்க். இருங்க, இதுக்கு வந்து டோர் வச்சுக்கலாம். இல்லையே, ஓகே, டோர் வச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குல்ல கைஸ். சும்மா வந்து மைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போது வந்து டக்குன்னு க்ரியேட்டிவிட்டி வந்துச்சா, இப்படி மாற்றி விட்டேன். பார்த்தீங்களா, 1 2 கைஸ் 5 இது இருக்குது, அப்போ 3. சரி ஓகே, வாங்க. இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோன்னா ஸ்டெப் மைனிங் தான். ஸ்டெப் மைனிங் பண்ணிட்டு அந்த கார்னர் எல்லாம் செஸ்ட்டு வச்சுட்டு, ஸோ வந்து அப்படியே இதுதான் மைனிங் ஏரியா அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிடலாம். ஸோ வந்து எங்கே உடைக்கலாம்? இங்கே உடச்சிடலாம். இனிமே ஸ்டெப் மைனிங். ஓகே, உடச்சிடு. அவ்வளோதான் கைஸ், ஸ்டெப் மைனிங். இனிமேல் நம்மளை யாராலையும் தடுக்க முடியாது. ஓகே ரைட்டு. என்னடா இது, போ இருட்டாவது. காப்பர் கிடைக்குது. அதெல்லாம் நமக்கு வேணாம் கைஸ், சும்மா உங்களுக்கு காட்டணும்னு சொல்லி காட்டினேன். ஸோ இது வந்து நம்மளோட பேஸு. இங்கே பார்த்தீங்களா, சன்செட்டா சன்ரைஸா, சன்செட்டு. ஓகே, சன்செட்டு. லெட்ஸ் கோ, வாங்க கைஸ். இங்கே ஒரு குதிரை இருக்குது. ஓகே, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்புறமேட்டு. சரி ஓகே, இங்கே வந்தோன்னா என்ன பண்ணலாம்? ஓகே கைஸ், ஐயோ எமௌண்ட் இதை அமுத்திட்டு வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ரவுண்ட் அடிக்கிறது தான் ஜாலியாக. ஓகே கைஸ், நீங்கள் ஒரு நிமிஷம். ஓகே கைஸ், இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம். இந்த வீடு நான் கை கட்டுறேன்ல, ஸோ இந்த வீடு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ லைக் பண்ணிட்டீங்களா? தேங்க்ஸ். ஓகே கைஸ், லைக் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். மைண்ட் கிராஃப்ட்லாம் எடுத்து போடுறேன் கைஸ். என்ன கைஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே, தூங்கி எழுந்திரிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா குட்டி பையன் அடப்பா என்னை வந்து பற்றி விட்டானே. அடே லூசு பையன். ஓகே, யாருங்க இவன்? ஜாம்பியோட புள்ள போல. ஜாம்பி, நான் பார்த்து வைக்க மாட்டியா நீனு உன் குழந்தைய? ஐயோ, இது வேறு வந்து பற்றி விடுது கைஸ் நமக்கு. ஓகே, சவுண்டை காணோம், சேர்த்து போயிட்டாங்க போல். ஓகே ரைட்டு. சரி ஓகே கைஸ், இந்த வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ வந்து எனக்கு டயர்டாக இருக்குது கைஸ், நான் வந்து உங்களை பார்ட் 3ல் பார்க்குறேன். சரி ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நான் வந்து இன்னும் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ATG.
அஜ்மல் தமிழ் கேமர். ஸோ பாய் கைஸ், பாய் பாய்.